வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். நம்ம ஸ்ரீ ராமானுஜர் ஜோதிட பயிற்சி மையத்துல 4ஆம் பாவம் சார்ந்த ஒரு பிரசன்டேஷன் பண்ணியிருந்தோம். அதுல என்னோட சேர்ந்து எங்க கூட படிக்கிற சக மாணவர்களும் அவங்களுடைய பிரசன்டேஷனை கொடுத்திருந்தாங்க. அதுல நம்மளுடைய சேனல்ல நம்மளுடைய பிரசன்டேஷனை பிரத்யேகமா நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணி இந்த வீடியோ. அதுல கொஞ்சம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படின்னு போயிருக்கும். அது நம்மளுடைய பிரசன்டேஷனை மட்டும் நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படிங்கிறத பற்றியும் நம்மளுடைய சேனல்ல நம்மளுடைய வியூவர்ஸுக்கும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் அதை தெரிஞ்சுக்கிறாங்க, அதை கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்துல அதை பார்க்கும் பொழுதோ அல்லது அவங்க வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லும் பொழுதோ ரொம்பவே பயனுள்ளதாகவும் உபயோகமாகவும் இருக்கும். சரி, இப்ப நம்ம பார்த்த ப்ரெசன்டேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சொந்த வீடு வாங்கும் யோகம், சொந்த வீடு மனைக்கான யோகம். பொதுவா அனைவருடைய வாழ்க்கையிலையுமே சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு கனவு தான், ஒரு லட்சியமாவே இருக்கும். அது தன்னுடைய ஒரு குடும்பம் அப்படின்னு இருக்குன்னா அதுல அப்பா, அம்மா, அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய குழந்தைகள், அப்போ 3 தலைமுறைகள், தாத்தா, அப்பா, பேர குழந்தை, இப்படி இவங்களுடைய ஒட்டுமொத்த குடும்ப ஜாதகத்தையும் சேர்த்து நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது ஒவ்வொருத்தவங்களுடைய ஜாதகத்திலையும் என்ன மாதிரியான அமைப்புகள், யோக நிலைகள் ஒரு குடும்ப ஜாதகத்துல வேலை செய்யுது. ஒரு குடும்பத்துல ஒரு உறுப்பினர் ஒரு சொந்தமா ஒரு வீடு வாங்குறாரு அல்லது கட்டுறாரு அப்படின்னா அவங்க ஒட்டுமொத்த ஜாதகத்திலையுமே அந்த யோகம் வேலை செய்யுது. அதை எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம ஆய்வு பண்ண போறோம். இந்த ஆய்வினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்குமே ஜாதகம் இருக்குதா அப்படின்னா கிடையாது. சில பேருக்கு எழுதியிருப்பாங்க, சில பேருக்கு எழுதாம விட்டுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி வயதானவங்களுக்கு அவங்க பேர்ல ஒரு வீடு கட்ட போறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஜாதகம் இல்லை, எந்த திசையில எப்படி வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கிறப்போ அந்த குடும்ப ஜாதகத்துல அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு இவங்க பேர்ல வீடு கட்டலாமா வேணாமான்னு நம்மளால பார்த்துக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு நோக்கம் தான் இந்த ஆய்வினுடைய ஒரு நோக்கம். இப்போ பொதுவா ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தலைமுறைகள் இருப்பாங்க, தாத்தா பாட்டி, அவங்களுடைய குழந்தைகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய பேர குழந்தைகள், எப்படின்னு ஒரு 3 தலைமுறைகள் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததா ஒரு வீடு கட்ட போறோம் வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு சரியான திட்டமிடுதல் வைப்போம் இல்லைங்களா? எப்போ வீடு கட்டலாம், எப்படி வீடு கட்டலாம், இந்த மாதிரியான ஒரு பிளானிங், அதுக்கான ஒரு ஜாதக கணிப்பு, எந்த தசாபுத்தில வீடு அமையும், அதனுடைய நிதித்தன்மை என்ன, சொந்தமா வாங்க போறோமா அல்லது லோன் மூலியமா வாங்க போறோமா, இந்த மாதிரியான ஒரு சின்ன பேசிக்கா நாம அதனை ஒரு அனலைஸ். சரி, ஒரு வீடு வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கு ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக நிலைகள், பாவ நிலைகள், கிரக இணைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். பொதுவா சொத்து அப்படின்னு எடுக்கிறப்போ செவ்வாய் அதனுடைய காரக கிரகம், அதே மாதிரி சனி பகவான் அப்படிங்கிறவரும் 4ஆம் அதிபதி அப்படிங்கிறவரும் ஒரு சொத்து வாங்குறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான கிரகங்கள். அதே மாதிரி முக்கியமான பாவங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவம். 4ஆம் பாவம் அப்படிங்கிறது சொத்து ஒரு ஜாதகத்துல, 9ஆம் பாவம் அப்படிங்கிறது பாக்கியஸ்தானம், 11ஆம் பாவம் அப்படிங்கிறது ஆசைகள் நிறைவேறக்கூடிய இடம், அதான் நம்மளுடைய லாபஸ்தானம். ரைட்டுங்களா? அதே மாதிரி யோகம் தரக்கூடிய இணைவுகள் அப்படின்னு எடுக்கிறப்போ செவ்வாய் இருக்கிறாரு, அவர் கூட 4ஆம் அதிபதியும் சேர்ந்து பலம் பெறுறது. அதே மாதிரி கேந்திர திரிகோணங்கள்ல அமைகிறது, லக்னாதிபதியும் செவ்வாயும் நட்பா இருக்கிறது. ஏன்னா செவ்வாய் தான் சொத்துக்கான ஒரு அதிபதி அப்படிங்கிறப்ப லக்னாதிபதியோட அவரு பரஸ்பர நட்பா இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சொத்து வாங்குறதுக்கான அமைப்பு அது ஏற்படும். தசாபுத்தி காலங்கள்னு பாக்குறப்போ செவ்வாயினுடைய தசாபுத்தி, 4ஆம் அதிபதியினுடைய தசாபுத்தி, இதெல்லாம் கோச்சாரத்துல சுக்கிரனும் குருவும் நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது நமக்கு வீடு வாங்குறதுக்கான ஒரு யோகத்தை அது கொடுத்துரும். பூமி வாங்குறதுக்கு ஒரு சொத்து அமையறதுக்கு ஜாதகத்துல என்ன மாதிரியான யோகங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மங்கள யோகம், செவ்வாய் பலம் பெறுறது, பூமிக்காரகன் அப்படிங்கிறவர் செவ்வாய், அந்த செவ்வாய் 4ஆம் அதிபதியோட இணைந்து ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடைகிறது. அதே மாதிரி கேந்திர திரிகோணங்கள்ல இருக்கிறது, 1 4 7 10 5 9 இருக்கிறது அப்படிங்கிறது மங்கள யோகத்தை கொடுக்குது.
அடுத்ததா பரிவர்த்தனை யோகம். பரிவர்த்தனை அப்படிங்கிறது 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. இவர்கள் தங்களுக்குள்ள சார பரிவர்த்தனையோ, பாவ பரிவர்த்தனையோ ஏதோ ஒரு மூலியமா தங்களுக்குள்ள தொடர்புல இருக்காங்கன்னா, அந்த மாதிரியான ஜாதகங்களுக்கு சொந்தமா வீடு அமையறதுக்கு நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. திடீர் பூமி யோகம். அதாவது நம்மளுடைய லக்னாதிபதி செவ்வாய் இவங்களோட நட்பு கிரகமா இருந்து வலுவா இருக்கிறது, அல்லது ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது, சமசப்தமமா 7ஆம் இடத்துல இருந்து பார்த்துக்கிறது. இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திடீர் யோகம் அப்படிங்கிறது அமையும். அடுத்ததா அகண்ட லட்சுமி யோகம். அதாவது 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. 2ஆம் இடம் அப்படிங்கிறது வருமானம், தனம். 11ஆம் இடம்ங்கிறது லாபம், பெரிய லாபம். அப்போ அவங்க 2 பேரும் பரஸ்பரமா ஒரு பார்வையில, நல்ல நிலைமையில, திரிகோணத்துல, கேந்திரத்துல, இதே போல 2, 11 அதிபதிகள் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அகண்ட லட்சுமி யோகம் கிடைக்கும். குரு மங்கள யோகம். குரு அப்படின்னா நமக்கு தெரியும், மங்களம் அப்படின்னா செவ்வாய்னு அர்த்தம். அப்ப குருவும் செவ்வாயும் இணையிறது. அந்த மாதிரியான இணைவுகள் வரும்பொழுதும் சொத்து அமையறதுக்கான வாய்ப்பு. சந்திர மங்கள யோகம். சந்திரன்னா தெரியும், மங்களம் அப்படின்னா செவ்வாய். இப்ப செவ்வாயும் சந்திரனும் இணையிறது. அதே மாதிரி கஜகேசரி யோகம். குருவும் சந்திரனும் இணையிறது. 1, 4, 7, 10ல குருவும் சந்திரனும் சம்பந்தப்பட்டாங்கன்னா கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது நமக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு, ஒரு சொத்து அமையறதுக்கு நல்ல ஒரு பிராப்தியை கொடுக்கும். பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய ஜோதிட அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதி 1ல 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி சம்பந்தப்படுறது. அதே மாதிரி 2 மற்றும் 11ஆம் அதிபதிகள் 6, 8, 12ல போய் இல்லாம, திதிசூன்யம் இல்லாம, பாதகம் இல்லாம இருக்கிறாங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு சொத்து அமையும். அதே மாதிரி லக்னாதிபதி குரு வலுவா இருக்கிறது. சரிங்களா? அடுத்ததா சொந்த வீடு அமையறதுக்கான என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் பூமி காரகன் அப்படிங்கிறது செவ்வாய். ஆடம்பரமான ஒரு வீடு கட்டணும், நல்ல ஒரு சூப்பரா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு சுக்கிரன். பண வரவை கொடுக்கறது குரு. இப்ப இந்த 3 கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு சொத்து அமையறதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. 4ஆம் வீடு லக்னம், 11ஆம் வீடு. 1, 4, 11 அப்படிங்கிற பாவங்கள் வலிமையா இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். வலிமை அப்படின்னா ஒண்ணு ஆட்சியா இருக்கிறது, உச்சமா இருக்கிறது, மூல திரிகோணத்துல இருக்கிறது, நட்பு வீடுகள்ல இருக்கிறது, நட்பு கிரகங்களோட சேர்க்கையில இருக்கிறது. இந்த மாதிரியான அமைப்புகள் 1, 4, 11க்கு கிடைக்கும் பொழுது சொத்து வாங்கக்கூடிய, சொத்து அமையக்கூடிய யோகத்தை அது கொடுத்துரும். அடுத்ததா ஒரு ஜாதகத்துல நாம எப்படி அதெல்லாம் ஆய்வு பண்ணணும் அப்படிங்கிற விதிமுறைகள் இதெல்லாம். பொதுவா ஒரு ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல கேந்திரம், திரிகோணம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அதெல்லாம் முதன்மை ஸ்தானங்கள். ஒரு பாவத்துக்கு 4ஆம் பாவமா, 7ஆம் பாவமா, 10ஆம் பாவமா வருது அந்த பாவத்தினுடைய கேந்திர ஸ்தானங்கள். ஒரு பாவத்தினுடைய 5ஆம் பாவம், 9ஆம் பாவம்ங்கிறது அதனுடைய திரிகோண ஸ்தானங்கள். சரிங்களா? அப்போ கேந்திர பாவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சொத்து அப்படிங்கிறது 4ஆம் பாவம் அப்படிங்கிற கேந்திரத்திலையும், 4ஆம் பாவத்தினுடைய திரிகோண ஸ்தானங்களையும் கிடைக்குது. இப்ப 4ஆம் பாவத்தினுடைய கேந்திரம் அப்படிங்கிறது 1ஆம் பாவம், 4ஆம் பாவம், 7ஆம் பாவம், 10ஆம் பாவம். ரைட்டுங்களா? 4ஆம் பாவத்தினுடைய திரிகோணம் அப்படிங்கிறது 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம். அப்போ ஒரு சொத்து அமையறதுக்கு 4ஆம் பாவத்தினுடைய கேந்திர ஸ்தானங்களும், 4ஆம் பாவத்தினுடைய திரிகோண ஸ்தானங்களும் இயங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? இப்போ ஒரு கணவன் மனைவி ஜாதகத்தை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த ஜாதகத்துல 4ஆம் அதிபதி, இப்போ ஒருத்தர் சொத்து வாங்க போறாரு அப்படின்னா அவருடைய பேர்ல அது 4ஆம் இடம் சொத்தா இருக்கும். 10ஆம் இடம் கேந்திரம் எப்படி சம்பந்தப்படுது? 7ஆம் பாவம் அப்படிங்கிறது மனைவி ஸ்தானம். மனைவியினுடைய 4ஆம் பாவம் அப்படிங்கிறது 10ஆம் பாவம். ரைட்டுங்களா? அடுத்ததா திரிகோண ஸ்தானங்கள் எடுப்போம். 1, 5, 9 அப்படிங்கிற ஒரு திரிகோணம், 4, 8, 12, 3, 7, 11, 2, 6, 10. இந்த 4 திரிகோண பலங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப 2ஆம் தலைமுறை மகன், மகள் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா 5ஆம் பாவம் அப்படிங்கிறது குழந்தைய சொல்லும் இல்லைங்களா? அப்போ குழந்தையினுடைய 4ஆம் பாவம் எதுவா வரும்? 8ஆம் பாவமா வரும். ரைட்டுங்களா? புரிஞ்சுக்கோங்க. 4ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் அப்படிங்கிறது 7ஆம் பாவம் மனைவி ஸ்தானம். மனைவியினுடைய சொத்து 10ஆம் பாவம். குழந்தைகள் அப்படிங்கிறது 5ஆம் பாவம் இல்லைங்களா? அப்ப 5ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் 8ஆம் பாவம் தந்தையினுடைய 4ஆம் பாவ திரிகோணத்தை சம்பந்தப்படுத்தும். அடுத்ததா 4, 8, 12 அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லைங்களா? 3, 7, 11. இப்போ 3, 7, 11 அப்படின்னா 7ஆம் பாவம் அப்படிங்கிறது மனைவி. மனைவியினுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானம் இயங்குது அப்படிங்கிறது அர்த்தம்.
இப்ப 7ஆம் பாவத்தினுடைய கேந்திர ஸ்தானங்கள்ல கணவருடைய சொத்து சம்பந்தப்படுதுங்களா? 1, 4, 7, 10 சம்பந்தப்படுதுங்களா? அப்போ அந்த 7ஆம் பாவத்தினுடைய திரிகோணம் எது? 3, 11 அதுவும் இயங்குது. 2, 6, 10 10 எதுல பார்த்தோம்? கேந்திரத்துல பார்த்தோம். 1, 4, 7, 10 கேந்திரத்துல 10ஆம் பாவ கேந்திரம் மனைவியினுடைய சொத்து வருது. அப்ப மனைவியினுடைய சொத்து 10ஆம் பாவத்தினுடைய திரிகோணம் 2, 6, 10 ரைட்டுங்களா? 3, 7, 11 அப்படிங்கிறது ஒரு தாயினுடைய பூர்வீகம், பூர்வீக சொத்து சார்ந்தது. ஏன்னா அதனுடைய 7ஆம் பாவத்தினுடைய 5ஆம் பாவம் 11ஆம் பாவம், அதனுடைய 5ஆம் பாவம் 3ஆம் பாவம். இப்ப மனைவி அப்படிங்கிறவங்களுக்கும் கணவர் மூலியமா கணவன் மனைவிக்கு ஒரு சொத்து அமைது அப்படிங்கிறப்ப மனைவியினுடைய ஜாதகத்துல 3, 7, 11 பாவங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய பூர்வ புண்ணியத்தை இயக்கி கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது நம்மளுடைய ஒரு ஜாதகத்துல, கணவர் ஜாதகத்துல இந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? 10 அப்படிங்கிற இந்த திரிகோணங்கள் மட்டும் ஜாதகத்துல ரொம்பவே முக்கியம் வாய்ந்தது. ஏன்னா காலபுருஷனுடைய ராசியில இந்த 2, 6, 10 அப்படிங்கிறது ரிஷபராசி, கன்னி ராசி, மகர ராசி, இது 3 ராசிகளுமே நில ராசிகளை குறிக்கக்கூடியது. இந்த நில ராசிகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் சந்திரன் உச்சமடைகிறாரு, புதன் உச்சமடைகிறாரு, செவ்வாய் உச்சமடைகிறாரு. ரைட்டுங்களா? அப்போ ஒரு நிலம் வாங்கணும்னா பத்திரப்பதிவு பண்ணணும். அதுக்கு வீடு கட்ட மண் சம்பந்தப்பட்ட கட்டிட பொருட்கள் வேணும். செவ்வாய் அதற்கான காலத்தை நிர்ணயிக்கிறது, அதுக்கான பணத்தை கொடுக்கறது, ஒரு வீடு அமையிறது. காலபுருஷனுடைய 4ஆம் அதிபதி தனஸ்தானத்துல போய் உச்சம். புதன் அப்படிங்கிறவரு கன்னி ராசியில நிலராசியில உச்சம். செவ்வாய் அப்படிங்கிறவரு மகர ராசியில உச்சம். அப்ப இந்த நிலராசிகள் நமக்கு ஏதோ ஒரு கொடுப்பினைய சொந்த வீடு வாங்கும் பொழுது கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? அப்போ இந்த 6ஆம் பாவம், 2ஆம் பாவம், 10ஆம் பாவம் இந்த நில ராசிகள் 2, 6, 10 ரைட்டுங்களா? இந்த 2, 6, 10 நிலராசிகள்ல போய் இருந்தாலும் சரி, நிலராசிகள் 2, 6, 10 வந்தாலும் சரி, அவங்களுக்கு கட்டாயமா பூமி யோகம் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சொந்த வீடு வாங்கணும்னா கட்டாயம் இந்த நில ராசிகளுடைய கொடுப்பினையும் 2, 6, 10 கொடுப்பினையும் நிச்சயமா அந்த ஜாதகத்துல வேலை செய்யும். ரைட்டுங்களா? அடுத்ததா ஒரு தசாபுக்தி காலம். எந்த தசாபுக்தியில என்ன மாதிரியான நிலைமையில இந்த சொத்து வாங்குறதுக்கான வேலைகள் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சொத்துங்கிறது 4ஆம் பாவம். அப்ப 4ஆம் பாவத்துல சம்பந்தப்பட்டதுதான் எல்லாத்தையுமே இயக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப 4ஆம் அதிபதியினுடைய தசா, 4ஆம் அதிபதி நின்ற தசா, 4ஆம் அதிபதியை பார்த்த கிரகத்தின் தசா, அதே மாதிரி 4ஆம் பாவாதிபதியோட நின்ற கிரகத்தின் தசா, 4ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்துல நின்னாரோ அந்த நட்சத்திர அதிபதியினுடைய தசா, இப்படி 4ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகங்களினுடைய தசா புத்தி காலத்துலதான் ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது கண்டிப்பா அமையும். அதுல கோச்சாரம் அப்படின்னு எடுக்கிறப்போ கோச்சாரத்துல செவ்வாயினுடைய பார்வை, குருவினுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை, இது ஒரு சேர 4ஆம் பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட தசா நடக்கும்போது கோச்சாரத்துல எப்போ செவ்வாய், குரு, சுக்கிரனுடைய தொடர்பு அப்படிங்கிறது 4ஆம் பாவத்துக்கு கிடைக்குதோ, 4ஆம் அதிபதிக்கு கிடைக்குதோ, அல்லது 4ஆம் பாவத்துக்கோ 4ஆம் அதிபதிக்கோ சம்பந்தப்பட்ட கிரகங்களுக்கு கிடைக்குதோ, அந்த காலகட்டம் நமக்கு வீடு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ரைட்டுங்களா? அடுத்ததா ஒரு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். இது குடும்ப தலைவருடைய ஜாதகம். குடும்ப தலைவருடைய ஜாதகத்துல துலா லக்னம், 4ஆம் பாவம் அப்படிங்கிறது மகரம், நிலராசியா வந்திருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. 4ஆம் அதிபதி குரு கூட சேர்ந்திருக்கிறாரு. 4ஆம் அதிபதிய புதன் பார்க்கிறாரு. 4ஆம் அதிபதி புதனை பார்க்கிறாரு. 2வது 4ஆம் அதிபதி 3ஆம் பார்வையா கேதுவை பார்க்கிறாரு. 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர சாரநாதன் சுக்கிரன், அவரு ஆட்சியா இருக்கிறாரு. அந்த ஆட்சியா இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதிக்கு சாரம் கொடுத்த செவ்வாயும் ஆட்சியா இருக்கிறாரு. ரைட்டுங்களா? இப்போ தசாபுத்தி காலங்கள் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ஆம் அதிபதியினுடைய தசா, சனி தசாவுல 4ஆம் அதிபதிய 4ஆம் அதிபதி பார்த்த புதனுடைய புத்தியில 4ஆம் அதிபதியினுடைய அந்தரத்திலேயே இவங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. எப்பன்னா 16/3/2017 சொந்த வீடு அமைஞ்சிருக்குது. அப்ப கோச்சார நிலைகள் இது எல்லாமே. இப்ப இந்த கோச்சார குரு 5ஆம் பார்வையா 4ஆம் பாவத்தை பார்க்கிறாரு. ரைட்டுங்களா? இங்க கோச்சார சனி பகவான்
4ஆம் அதிபதி மேலையும் குரு மேலையும் இருக்கிறாரு. இங்க குரு சனி இருக்கிறாங்களா, அது மேல கோச்சாரத்துல சனி பகவான் இங்க போயிட்டு இருக்கிறாரு. ரைட்டுங்களா? அடுத்ததா செவ்வாய் அதே வீட்டுல இருக்கிறாரு. செவ்வாய் மேல செவ்வாய் போயிட்டு இருக்கிறாரு. அடுத்ததா சுக்கிரன் அப்படிங்கிறவரு உச்சமா இருக்கிறாரு. ரைட்டுங்களா? இப்ப இந்த கோச்சாரத்துல இந்த கிரகங்கள் பலமடையும் பொழுது இவங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கான வாய்ப்பை குடும்ப தலைவரினுடைய ஜாதகத்துல அமைச்சு கொடுத்துருக்குது. அடுத்ததா குடும்ப தலைவியினுடைய ஜாதகத்தை பார்ப்போம். இப்போ குடும்ப தலைவிக்கு அப்படின்னு எடுக்கிறப்போ லக்னம் அப்படிங்கிறது தனுசு லக்னம். லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம். 4ஆம் அதிபதி குரு 11ல இருக்கிறாரு. சனி பகவான் பார்க்கிறாரு. இவர் தன்னுடைய 5ஆம் பார்வையா செவ்வாய் ராகுவை பார்க்கிறாரு. 9ஆம் பாவத்துல கிரகம் இல்லை. 7ஆம் பாவத்துல சனி பகவான் இருக்கிறாரு. ரைட்டுங்களா? இப்போ 7ஆம் பார்வையா சனி பகவான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்ததா இந்த குரு பகவான் 4ஆம் அதிபதி, லக்னாதிபதியும் அவராகவே இருக்கிறாரு. ரைட்டுங்களா? இப்போ இவரை பார்க்கிற கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பார்க்கிறாரு. வேற எந்த கிரகங்களும் பார்வை இல்லை. இவருடைய நட்சத்திர நாதன் யாரு? குரு நிக்கிறது துலா ராசியில, அம்ச கட்டத்துல தனுசு ராசியில இருக்கிறாரு அப்படின்னா இங்க சுவாதி நட்சத்திரம் இருக்குது. அப்ப ராகுவினுடைய சாரத்துல இருக்கிறாரு. ராகுவுக்கு நட்சத்திர சாரம் கொடுத்தது பூரட்டாதி. குருவினுடைய காலில் 4ஆம் அதிபதியினுடைய சாரத்திலே நிற்கிறாங்க. ரைட்டுங்களா? இப்போ இவங்களுடைய தசா புத்தி காலத்தை பாருங்க. எப்போ இவருடைய தசா நடந்திருக்குன்னா 4ஆம் அதிபதியினுடைய தசா, குரு தசாவே நடந்திருக்குது. சுக்கிர புத்தியில நடந்திருக்குது. சுக்கிரன் வீட்டுல இருக்கிறாரு. சுக்கிரன் குரு வீட்டுல இருக்கிறாரு. இங்க குரு சுக்கிரன் பரிவர்த்தனை ஆகிறது மூலியமா இங்க குருவும் சுக்கிரனும் தொடர்பாகிறாங்க. அப்போ சுக்கிரனுடைய புத்தியில இவங்களுக்கு கிடைச்சிருக்குது. சனி பகவானுடைய அந்தர காலம். இங்க சனி பகவான் பார்க்கிறாரு. சனி பகவான் குரு சனி பகவானை பார்க்கிறாரு. அப்ப இங்க 4ஆம் அதிபதிக்கு சம்பந்தப்பட்ட தசா புத்தி அந்தர காலங்கள் தான் இவங்களுக்கும் வேலை செஞ்சிருக்குது. இங்க அதே நாள் கோச்சாரம் அப்படின்னு பாக்குறப்போ இங்க 4ஆம் அதிபதி குரு தன்னுடைய 7ஆம் பார்வையா ஜனகாலத்துல இருக்கக்கூடிய 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அங்க சுக்கிரன் இருக்கிறாரு. நமக்கு புத்தியில சுக்கிரன் நடக்கிறாரு. அதே புத்திநாதன் இங்க கோச்சாரத்துல சம்பந்தப்படுறாரு. சனி பகவான் அப்படிங்கிறவரு சுக்கிரன் மேல இருக்கிறாரு. புரியுதுங்களா? இங்க ஜனகாலத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. அவர் மேல இங்க சனி பகவான் இருக்கிறாரு. ரைட்டுங்களா? இவர் தன்னுடைய 3ஆம் பார்வையா செவ்வாய் ஜனகால செவ்வாய பார்த்துட்டு இருக்கிறாரு. ரைட்டுங்களா? 10ஆம் பார்வையா 4ஆம் அதிபதியை பார்க்கிறாரு. இங்க 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானம் லக்னமா அமைஞ்சிருக்கு. குருவுக்கு பாக்கியஸ்தானம் நிலராசியில அன்னைக்கு லக்னம் அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சிறப்பு தான். இங்க பாருங்க, நம்ம அங்க செவ்வாய் சந்திரன் தொடர்பு பார்த்தோம் இல்லைங்களா? இங்க செவ்வாய் சந்திரனுடைய தொடர்பும் கோச்சாரத்துல கிடைக்குது. குரு சுக்கிரனுடைய தொடர்பும் கிடைக்குது. அப்ப ஒரு வீடு வாங்கும் பொழுது இந்த மாதிரியான கிரக நிலைகள் தசா புத்திலையும் கோச்சாரத்திலையும் வேலை செய்யுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இங்க நம்ம ஒரு பாவ தொடர்புகள், ஒரு திரிகோண ஸ்தானங்கள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதனுடைய விளக்கம் பாருங்க. மனைவியினுடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவம் அப்படிங்கிறது கணவர். ரைட்டுங்களா? இது வந்து கணவர் ஸ்தானம். அப்போ 7ஆம் பாவத்துக்கு கேந்திர ஸ்தானங்கள் என்னென்ன போட்டோம்? 1, 4, 7, 10 போட்டோம் இல்லைங்களா? 7ஆம் பாவத்திற்கு சொந்த வீடு 4ஆம் பாவமாக வருது. அது எது? லக்னத்துக்கு 10ஆம் பாவம். 7ஆம் பாவம், 7ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் அப்படிங்கிறது 10ஆம் பாவம். ரைட்டுங்களா? மனைவியினுடைய 4ஆம் பாவமாக வீடு அமையும் பாவம் கணவர் பாவத்திற்கு 7ஆம் பாவத்திற்கு 10ஆம் பாவம். இப்போ இவங்களுடைய ஸ்தானத்துக்கு 4ஆம் பாவம்ங்கிறது இவங்களுடைய லக்னப்படி 10ஆம் பாவமா வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்க 7ஆம் பாவத்திற்கு 4ஆம் பாவ திரிகோணம் மனைவியின் ஜாதகத்தில் 2, 6, 10 பாவங்களை குறிப்பிடும். சரிங்களா? இப்போ இவங்களுடைய 4ஆம் பாவம் அப்படிங்கிறது மனைவியினுடைய ஸ்தானத்துக்கு எடுத்துக்கோங்க. மனைவிக்கு இது வந்து குடும்ப தலைவியினுடைய ஜாதகம். இதுல கணவர் இங்க இருக்கிறாரு. இவருடைய 10ஆம் பாவமா வருது. இது 10ன்னா நமக்கு என்ன சொன்னோம்? திரிகோணத்துல 2, 6, 10 சொன்னோங்களா? இப்ப இவங்க ஜாதகத்துக்கு குடும்ப தலைவியினுடைய ஜாதகத்துக்கு 4ஆம் பாவமா வர்றது கணவருடைய ஜாதகத்துக்கு 2, 6, 10. 7ஆம் பாவத்துக்கு 2, 6, 10 அப்படிங்கிற திரிகோணத்தை இயக்கும்.
இவங்களுடைய 4ஆம் பாவத்தினுடைய திரிகோணம் 4, 8, 12. அப்போ கணவனோ மனைவியோ அவங்களுடைய 4, 8, 12 அப்படிங்கிறது அவங்களுடைய 7ஆம் பாவத்துக்கு 2, 6, 10 அப்படிங்கிற திரிகோணத்தை இணைக்கும். ரைட்டுங்களா? இப்போ இவங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் நிலராசியோட சம்பந்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற பாருங்க. இங்க சந்திரன் கன்னி ராசியில இருக்கிறார். ராசியே கன்னி ராசி. இதுல ஒரு நிலத்தத்துவ கிரகம் இருக்குது. இங்க 4ஆம் அதிபதி யாருக்கு? 7ஆம் இடத்துக்கு. 7ஆம் அதிபதியும் அவர் தான். 7ஆம் இடத்துக்கு 4ஆம் அதிபதியும் அவர் தான். அவரு இங்க மகர ராசியில இருக்கிறாரு. புரியுதுங்களா? இப்ப நிலராசியினுடைய கொடுப்பனையும் 2, 6, 10 அப்படிங்கிற கொடுப்பனையும் இங்க நமக்கு பர்ஃபெக்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா? அடுத்ததா அவங்களுடைய குழந்தை ஜாதகம். சரிங்களா? குழந்தை ஜாதகத்தை எடுக்கிறப்போ மேஷ லக்னத்துல இருக்கிறாங்க. மேஷ லக்னத்துக்கு 4ஆம் பாவம் இது கடகராசி. இவங்களுடைய தந்தை ஸ்தானம் தனுசு ராசி 9ஆம் பாவம். 4ஆம் இடம் தாய் அப்படிங்கிறது இங்க கடகராசி. இப்ப 9ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம் எது? 12ஆம் இடம் அப்படிங்கிற மீன ராசி. தாய்க்கு 4ஆம் இடம் அப்படிங்கிறது 7ஆம் பாவம் துலா ராசி. இப்போ தந்தைக்கு வீடு அமைஞ்சிருக்குது, தாய்க்கும் வீடு அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பொண்ணுடைய ஜாதகத்துல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ இவங்களுடைய தசா புத்தி காலங்கள் வீடு அமைஞ்சப்ப என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ராகுவுடைய தசா நடந்திருக்குது. சனியுடைய புத்தியில சனியனுடைய அந்தரத்துல தந்தைக்கு தாய்க்கும் சொந்த வீடு அமைஞ்சிருக்குது. ரைட்டுங்களா? இப்போ இங்க 4ஆம் அதிபதி யாரு? தந்தைக்கு மீனம் குருவா வராரு. இவங்களுக்கு சுக்கிரனா வராரு. இப்போ ராகுவுடைய தசாவுல தந்தைக்கு வீடு அமைஞ்சிருக்குதுன்னா இந்த ராகு இங்க 4ஆம் இடத்தை பாக்குறாரு. இங்க 4ஆம் இடத்துல யார் இருக்கா? குரு இருக்கிறார். குரு தன்னுடைய 7ஆம் பார்வையால ராகுவை பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப தந்தைக்கு ராகுவுடைய தசையில குழந்தையுடைய ஜாதகத்துல ராகுவுடைய தசையில தந்தைக்கு வீடு அமையறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. 4ஆம் அதிபதியா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப தாய் அப்படிங்கிறவங்க சுக்கிரன் இல்லைங்களா? தாயினுடைய சொத்து வீடு. இப்போ இந்த சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ராகுவோ குருவோ சம்மந்தப்படணும். எப்படி சம்மந்தப்படுறாங்க? இங்க 10ஆம் பாவம் அப்படிங்கிறது நிலராசி. இப்போ இவங்களுடைய நிலராசியில செவ்வாய்க்கு இருக்கிறாரு லக்னாதிபதி. அடுத்ததா நிலராசியில கன்னிராசியில சந்திரன் இருக்கிறாங்க. 4ஆம் அதிபதியான தாய் இங்க ஒரு நிலராசியில, தசாநாதன் நிலராசியில, சொத்துக்கான காரக கிரகம் நிலராசியில. அப்ப இந்த திரிகோண ஸ்தானங்கள் 2, 6, 10ல ராகுவுக்கு செவ்வாய், செவ்வாய்க்கு சந்திரன் சம்பந்தப்படுறாங்க. 4ஆம் அதிபதி தாய், சந்திரன் தாய் அப்படிங்கிறப்போ இந்த திரிகோணம் மூலியமா தாய்க்கு சொத்து கிடைக்கிறதையும் அது நமக்கு உறுதிப்படுத்துது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? இன்னைக்கு கோச்சார நிலையை பாருங்க. குழந்தையுடைய ஜாதகத்துல 4ஆம் அதிபதி சந்திரன், 4ஆம் அதிபதி மேல குரு போயிட்டு இருக்கிறாரு. இங்க சுக்கிரன் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த சுக்கிரன் கோச்சாரத்துல தந்தையினுடைய சொத்து ஸ்தானத்துல போய் உச்சத்துல நிக்கிறாரு. ரைட்டுங்களா? இங்க 4ஆம் அதிபதி சந்திரன் தாயினுடைய சொத்து அப்படிங்கிற இடத்துல வந்து நிக்கிறாரு துலா ராசியில. அப்போ நம்ம ஒரு குடும்பத்துல ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு தூரம் இந்த கிரகங்கள் அவ்வளவு நுணுக்கமா தசாபுத்திலையும் சரி கோச்சாரத்திலையும் சரி நம்மளுடைய குடும்ப பாரம்பரியத்திலையும் ஒரு மரபு அப்படியே வழி வழியா கடத்தி கொண்டுட்டு வர மாதிரி அவ்வளவு பேஜ் பை பேஜா நம்மளுடைய லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சொத்து சார்ந்த அல்லது சொந்த வீடு சார்ந்த ஒரு சந்தேகம் கேள்வி இருக்குதுன்னா கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.